தமிழ் மன்னர்கள் எவருக்குமே இன்னொரு நிலப்பரப்பை சென்று அதை ஆக்கிரமித்து அங்கு ஆட்சி செலுத்த வேண்டும் அப்படிங்கிற அந்த இதெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. ஒண்ணு நமக்கு தொந்தரவு வந்தா அவங்களை தடுத்து ஆடுவதுதான் நமது உண்மையான நமது அடிமுறைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, வர்ம முறை. எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா அது மாதிரி வடக்கன் களரி முறையாக இருக்கட்டும், நமக்கு இருக்கிற வடக்கன் களரி, நமக்கு இருக்கிற சிலம்பம், நமக்கு இருக்கிற அந்த களரி அடிமுறை, வர்மம் எல்லாமே தடுத்தாடும் ஒரு போர் முறைகள் தானே தவிர அழித்தொழிக்கும் போர் முறைகள் அல்ல. அழித்தொழிக்க வேண்டிய தேவை வந்தால் நம்மை தற்காத்துக் கொள்வதற்காகத்தான் அதை செய்தோமே தவிர ஆக்கிரமித்து அங்கு நிலைநிறுத்தி நமது மொழியை திணித்து இந்த வேலையெல்லாம் நம்ம தமிழர்கள் என்னைக்கும் பண்ணது கிடையாது. அப்போ இது இந்த தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு இன்னைக்கும் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தமிழீழ விடுதலை போராட்டம் அழிக்கப்பட்டதற்கு காரணம் மலாக்கா தீவுகள். மலாக்கா தீவு அல்ல மலாக்கா நீரிணைன்னு சொல்லலாம். இந்த எப்படி பாக்கு நீரிணை இருக்கிறதோ மலாக்கா நீரிணை. இப்ப கூட நம்ம அந்த ரைஸ் அமைப்பு பினாங்கு நகரில் வருகின்ற ஆகஸ்ட் 15, 16, 17 நாட்களில் ஒரு பெரும் தொழில் வணிக மாநாடு நடத்த போகிறது. இது அந்த ஊடே நான் சொல்றேன், உங்களுக்கு நான் அழைப்பு விடுறேன், வாங்க எல்லாரும் பினாங்குக்கு. ஏன்னா ராஜேந்திர சோழன் வென்ற கடாரம் இந்த பினாங்கு மாநிலத்தில் தான், நம்ம மாநாடு நடக்க போகிற இடத்திற்கு அருகில் தான் அது இருக்கிறது. கடாரத்தையும் நாம் சென்று பார்த்து வரலாம்.